உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா பல்வேறு மாநில மற்றும் மாவட்ட பக்தர்கள் முன்னிலையில் விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. தேரோட்டத்தை அடுத்து ஆயிரங்கால் மண்டபத்தில் ரகசிய பூஜைகள் நடத்தப்பட்டது. விழாவின் சிகர நிகழ்வாக மூலவர் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாளும் நடனமாடியபடியே ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து கருவறைக்கு எழுந்தருளிய அரிய காட்சி 1000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் ராஜகோவில் பகுதியில் பூட்டிய வீட்டில் திருட முயன்ற நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்தனர். தையல் கடைக்காரர் ஐயப்பன் என்பவரின் வீடு பூட்டியிருந்த போது பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த 4 பேர் கொண்ட கும்பலை அக்கம் பக்கத்தினர் பார்த்து கூச்சலிட்டுள்ளனர். இதில் 3 பேர் தப்பிய நிலையில் சிக்கிய செங்குன்றத்தைச் சேர்ந்த பூவரசன் என்பவரை மக்கள் கம்பத்தில் கட்டி வைத்தனர். தகவலறிந்து வந்த போலீசார் பூவரசனை மீட்டு தப்பியோடிய மற்ற 3வரையும் தேடி வருகின்றனர். குறைந்த மின்னழுத்த மின்சாரத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் மின் மோட்டார்கள் பழுதடைந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படாத சூழலில் ஆழ்குழாய் கிணறு பாசனத்தை விவசாயிகள் நம்பியிருக்கும் நிலையில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின் மோட்டார்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுமக்களின் வீட்டில் மட்டுமல்ல வாழ்விலும் இருள் சூழ்ந்துவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நீலக்கோடி கடற்கரை அங்கீகாரத்தை பெறுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் நடப்பட்ட ஈச்ச மரங்கள் பராமரிப்பு இன்மை காரணமாக கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்ற நிலையில் நடப்பட்ட ஈச்ச மரங்கள் அனைத்தும் காய்ந்து கருகிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரிகளின் அலட்சியமே ஈச்ச மரங்கள் பராமரிப்பு இன்றி கருக காரணம் என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென கவிழ்ந்ததில் அதில் பயணித்த 5 பேரில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த காரனோடையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி, கோவில் மற்றும் வங்கிகளுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை மூடாதது குறித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மது போதையில் தகராறில் ஈடுபட்ட கணவனை இரும்பு கம்பால் அடித்து கொலை செய்த மனைவி சிக்கினார். ஹோட்டல் தொழிலாளியான பாலமுருகன் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவி சண்முகப்பிரியாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சண்முகப்பிரியா அருகில் கிடந்த இரும்பு கம்பியால் பாலமுருகன் தலையில் பலமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த கொலை தொடர்பாக சண்முகப்பிரியாவை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் உயர்நீதிமன்ற தடையை மீறி நள்ளிரவில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலச்சரிவை தடுக்க நீலகிரியில் JCB இயந்திரங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான தடை விதித்துள்ள நிலையில் ஒரு டிப்பர் லாரி மண் 2000 முதல் 5000 ரூபாய் வரை கள்ளசந்தையில் தாராளமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் உடனடியாக நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர்கள் வைக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் விதிகளை மீறி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வைத்த பேனரால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் தனது பிறந்த நாளுக்கு பேனர்கள் வைக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நிலையிலும் அவரது உத்தரவையும் நீதிமன்ற விதிகளையும் பொருட்படுத்தாமல் தாவேக நிர்வாகிகள் வைத்துள்ள பிரம்மாண்ட பேனர்களால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் அவதியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாலைகளில்
குளம் போல் தேங்கியுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்த பல லட்சம் லிட்டர் குடிநீர் குழாய் உடைந்து வீணாக வெளியேறியதை தொடர்ந்து கோடை காலத்தில் பொதுமக்கள் குடிநீருக்காக தவித்து வரும் நிலையில் நகராட்சி ஊழியர்களின் மெத்தன போக்கால் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் அருகே குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதியுற்றதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். பல்லடம் பாரதிபுரம் பகுதியில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கடுமையான துர்நாற்றத்துடன் சாக்கடை நீர் கலந்து வந்ததை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். 8 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் நிலையில் தொடர்ந்து மாசடைந்த நீர் வருவதால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 30 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரெதிரே வந்த அரசு பேருந்துகள் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர்கள் உட்பட 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பராமரிப்பற்ற சுந்தரா டிராவல்ஸ் மாடல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாய் கடித்து 7 வயது சிறுமி படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைப்புதூரில் தாயாருடன் ஆடுகளை மேய்த்துவிட்டு வீடு திரும்பிய 7 வயது சிறுமி அப்பகுதியில் இருந்த வீடு ஒன்றிற்குள் ஆடுகள் புகுந்ததை தடுக்க முற்பட்டுள்ளார். அப்போது அந்த வீட்டில் இருந்த நாய் கடித்ததில் சிறுமி படுகாயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரியலூரில் பெண்கள் பாதுகாப்பிற்கு புதிய சட்டம் இயற்ற வலியுறுத்தி CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்க புதிய சட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள சாத்தையாறு அணை முறையான பராமரிப்பு இன்றி சீரழிந்து கொண்டு இருப்பதால் பாசன விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாத்தையாறு அணையால் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ள சுமார் 1400 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த திமுக ஆட்சியில் அணை முறையாக தூர்வாரப்படாததால் புதர்கள் மண்டி சேரும் சகதியுமாக உள்ளது. தமிழக அரசு சாத்தையாறு அணைக்கு தனி நிதி ஒதுக்கி தூர்வாரும் பணிகளை உடனடியாக மேற்கொள்வதுடன் கால்வாய்கள் மற்றும் கண்மாய்களை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் ஏராளமான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கிய சம்பவம் அப்பகுதி மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் காவிரி ஆற்றின் செக்கானூர் கதவணை பகுதியில் வாழை, கெண்டை, கிழுத்தி உள்ளிட்ட டன் கணக்கிலான மீன்கள் செத்து மிதப்பதால் கரைகளில் கடுமையான துர்நாற்றம் வீசி வருகின்ற நிலையில் ஆலய கழிவுகள் மற்றும் அனல் மின் நிலைய கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் நீரில் நச்சுத்தன்மை அதிகரித்து மீன்கள் இறந்துள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தண்ணீர் பாட்டில் தராததால் விற்பனையாளரை போதையில் இருந்த நபர் தாக்கிய சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த டீ கடைக்கு போதையில் வந்த நபர் தண்ணீர் பாட்டில் மற்றும் டம்ளர் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் விற்பனையாளர் எனக்கு பணி முடிந்துவிட்டது, எனக்கு பின்னால் வரும் விற்பனையாளரிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியதால் ஆத்திரமடைந்த நபர் கடையில் இருந்த கண்ணாடி பாட்டிலை கொண்டு தலையில் தாக்கியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அவர், கடந்த 40 நாட்களில் எந்த திட்டமும் வெளியேறவில்லை என்றும் அப்பல்லோ டயர்ஸின் புதிய கிரீன்ஃபீல்ட் திட்டம் தமிழ்நாட்டில்தான் அமையவுள்ளது என்றும் கூறினார். மேலும் தொழில் அனுமதிகளை விரைவுபடுத்த 21 நாட்களில் அனுமதி என்ற புதிய திட்டம் வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் உள்ள எரையூர் தேவநேரியில் விதிகளை மீறி ராட்சத மோட்டார்கள் மூலம் ஏரி நீரை உறிஞ்சி எடுத்து தனியார் ஆலைகளுக்கு விற்பதாக புகார் எழுந்துள்ளது. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 150 ஏக்கர் பரப்பிலான ஏரி மூலம் அப்பகுதியில் 200 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர்கள் சிலர் விதிகளை மீறி மோட்டார்கள் மூலம் ஏரி நீரை உறிஞ்சி எடுத்து சென்ற டிராக்டர், டேங்கர் லாரிகள் மூலம் தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்து பணம் ஈட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கட்டணங்கள் கடும் உயர்விற்கு பெருத்த கண்டனம் எழுந்துள்ளது.
இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சண்முகார்ச்சனை கட்டணம் 5,000 ரூபாயில் இருந்து 30,000 ரூபாயாகவும் மூலவர் அபிஷேக கட்டணம் 1,500 ரூபாயில் இருந்து 10,000 ரூபாயாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அபிஷேக தரிசன கட்டணத்தை 500 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாய் என உயர்த்தப்பட உள்ளது. வருவாய் குறைந்துள்ளதால் கட்டணம் உயர்த்துவதாகவும் ஆட்சேபனை இருந்தால் வரும் 7ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள புதிய சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி 200க்கும் மேற்பட்ட அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 60 கிலோமீட்டர் விதிமுறையை மீறி கப்பலூர் சுங்கச்சாவடியில் இருந்து வெறும் 45 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளதாக வாகன உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சாலை பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் இந்த கட்டண வசூலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முரணாக இந்த டோல்கட் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 4 பாலங்கள் கட்டாமலும் கல்லுப்பட்டில் உள்ள மின் கோபுரம் அகற்றாமலும் விதிமுறைக்கு முரணாக அமைத்துள்ளது. ஏற்கனவே நிதின் கட்காரி அவர்கள் 60 கிலோமீட்டருக்கு இடைவெளி என்பதுதான் ஒவ்வொரு டோல்கட்டு அமைக்க வேண்டும் என்பது விதிமுறைக்கு உட்பட்டது. அந்த விதிமுறைக்கு மீறலாக இந்த நத்தம்பட்டி டோல்கட் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கப்பலூர் டோல்கட்டுக்கு போராடும் போது 4 கிலோமீட்டர் என்பது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் என்று சொன்னதுக்கு ஜிபிஎஸ் முறையில் இந்தியாபுரம் டோல்கட் வரி வசூல் செய்யப்படும் என்று சொல்லி 2 ஆண்டு முறை உள்ளது. ஏற்கனவே ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ள 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையை அமைக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஆமை மீது இருசக்கர வாகனம் ஏறியதில் நிலை குலைந்து கீழே விழுந்த காவல் உதவி ஆய்வாளர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் அசோக்குமார் பணி நிமித்தமாக தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருந்தார். கும்பகோணம் புறவழிச்சாலையில் தலைக்கவசம் அணியாமல் அதிவேகமாக சென்றபோது ஆமை மீது இருசக்கர வாகனம் ஏறியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். தலையில் பலத்த காயமடைந்த அசோக்குமாருக்கு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள வரிஞ்சிப்பாக்கம் பகுதியில் சங்ககால மக்களின் வாழ்வியல் மட்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செங்கல் சூளை போடுவதற்காக எடுத்த பள்ளத்தில் 3 உரைக்கிணர்கள் பானை ஓடுகள் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் நேரில் சென்று ஆய்வு செய்த போது அங்கே சங்க காலத்தைச் சேர்ந்த சுடுமண் காதணி, கருப்பு மற்றும் சிவப்பு நிற பானை ஓடுகள், குறியீடு பானை ஓடு, சுடுமண் குடுவை, செங்கற்கள் மற்றும் 3 உரைக்கிணர்கள் ஆகியவற்றை கண்டறிந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கலிங்கமுடியான்பட்டி ஊராட்சியில் குடிநீர் பிரச்சனையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கலிங்கமுடியான்பட்டி ஊராட்சி 1வது வார்டு வைகரை பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. குடிநீர் பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அடிப்படை தேவையான குடிநீரை வழங்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, இல்லையெனில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். கிராமத்துல இருந்து நாங்க இப்ப பேசுறோம். இப்ப 5 வருஷமா எங்களுக்கு தண்ணியே வரலைங்க. பக்கத்து ஊர்ல சேனப்பண்ணலூர் கிராமத்துல ஒருத்தர் குடி தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொந்த கேணியில இருந்து நாங்க எல்லாம் வீட்டுக்கு வசூல் பண்ணி அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்து தண்ணி விலைக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் 5 வருஷமா. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க விவசாயம் பண்ணோம், விவசாயத்துக்கு தண்ணி பத்தல, உங்க ஊருக்கு தண்ணி கொடுக்க முடியாது, இனிமேலு நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஸ்டெப் எடுத்து நீங்க தண்ணி வாங்கி குடிச்சுக்கோங்க, நாங்க எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு தண்ணி விடுறது அப்படின்னு ஊர்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. துறையூர் யூனியன்ல இருந்து திருச்சியில கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து முசிறி ஆடியோவுக்கு போய் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டோம். எல்லாருமே ஆனா வந்துட்டாங்க, பாக்குறாங்க, மறுபடியும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் கல்லறையில் புதைக்கப்பட்ட மீன் வியாபாரியின் உடலை தோண்டி எடுத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லறையில் புதைக்கப்பட்டிருந்த மீன் வியாபாரியின் உடலை நள்ளிரவில் தோண்டி எடுத்த மர்ம கும்பல் பூத உடலில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளது. இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞரை கும்பல் ஒன்று மதுபோதையில் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. சித்தாமூர் கிராமத்தில் வசித்து வரும் சஞ்சுவை முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் ரகு என்பவர் அவரது நண்பர்கள் சாதி பெயரை கூறி திட்டியதோடு அவரையும் அவரது கர்ப்பிணி மனைவியையும் தாக்கியதாக தெரிகிறது. இது குறித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது அம்பலமாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 100 நாள் வேலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கியதையும், அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, தொழிலாளர் விரோத தேசிய பயோமெட்ரிக் முறை ரத்து ஆகியவற்றிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அம்மாப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கையை மனுவாக அளித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருச்சியில் காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டங்களும் நடைபெறும் என விவசாயிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அடிப்படை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புலிவேஷம் போட்டு ஒருவர் ஜமாபந்தி அலுவலரிடம் மனு அளித்தார். பாதூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும், சுடுகாட்டுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அடங்கிய மனுவுடன் ஜெயசங்கர் மணியன் என்பவர் புலிவேஷம் அணிந்து வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் மனு அளித்தார். புலிவேஷம் அணிந்து ஜமாபந்தியில் மனு கொடுக்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த சுதந்திரம் சாதாரணமாக கிடைக்கவில்லை. ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து பெறப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பும் அதிகாரமும் 5 மணி நேரத்தில் களையக்கூடிய அரிதாரம் போல அல்ல, 8 கோடி மக்களின் வாழ்வாதாரம். அதனால தயவு செய்து எங்களுடைய மனுக்களை ஏற்று மறுபரிசீலனை செய்து இந்த பொன்னான வாய்ப்பை மக்களுக்கு புண்ணாக்காமல், இந்த மாற்றத்தை மக்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் சிறப்பான ஆட்சியை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் சடலமாக மீட்கப்பட்டார். முதியவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் தொடர்கதையாகி வரும் மர்ம மரணங்கள் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. தாவேக அரசை கண்டித்து கோவையில் டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு மாநில வாணிப கழக அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். அப்போது மூடப்படும் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிபவர்களின் மாற்றுப்பணி மற்றும் வாழ்வாதாரம் குறித்து ஊடகங்களின் வாயிலாக அரசுக்கு கேள்வி எழுப்பிய டாஸ்மாக் ஊழியரான ராதாகிருஷ்ணன் என்பவரின் பணி நீக்கத்தை கண்டித்து அரசுக்கு எதிராக ஆவேசமாக முழக்கம் எழுப்பப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு மீண்டும் பணி வழங்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் அரசை எச்சரித்தனர். 10 ரூபா எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னு சமூகத்தில் பல கருத்துகள் வருது. இந்த 10 ரூபா பாட்டிலை திருப்பி கொடுப்பதற்குண்டான டெபாசிட் நீங்கள் எப்போ சொல்லியிருக்கீங்களா? அந்த ஊழியருடைய பணி நிலைமைகளில் அவமானத்தை ஏற்படுத்துவதற்கு நிர்வாகத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது? அடுத்து, நிர்வாக செலவுகளுக்கு ஆகிற அந்த தொகை நிர்வாகம் எப்போதிருந்து ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டதென தப்பா? காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே தனி நபருக்காக 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். படப்பம் செல்லியம்மன் நகர் சாலைக்கு அருகில் உள்ள நிலத்தை விற்பனை செய்ய தனிநபர் ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் துணையோடு சாலையின் இருபுறங்களிலும் இருந்த 100க்கும் மேற்பட்ட பனை, புளியமரம் உள்ளிட்டவைகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றியுள்ளார். இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்துள்ள சேயூரில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குளம், குட்டைகளுக்கு தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை வேண்டும், விவசாய பயிர்களை அதிக அளவில் சேதம் செய்து வரும் காட்டு பன்றிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த பகுதியிலே அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே விடுபட்ட குளங்குட்டைகளுக்கு தண்ணீர் விரைவாக கிடைக்க வேண்டும் என்றும் 2வது அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய என்று இந்த போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிப்படி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். அது செய்யும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்ததில் வீடு முழுவதும் சேதமடைந்துள்ளது. 6ஆம் பண்ணை அன்புநகர் பகுதியைச் சேர்ந்த ஜாஸ்மின் தனது குழந்தைகளுடன் வீட்டில் வசித்து வரும் நிலையில் அதிகாலையில் திடீரென வீட்டில் ஃப்ரிட்ஜ் அதிக சத்தத்துடன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வீட்டில் இருந்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சுட்டகுண்டா மலை கிராமத்தில் விளைநிலங்களில் புகுந்த காட்டு யானைகள் தென்னை, வாழை, சோள பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் தொடர்ந்து காட்டு யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வரும் நிலையில் விவசாய நிலங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி செட்டிக்குளம் பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பழுதடைந்த நிலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் அச்சத்துடனேயே கல்வி கற்று வருகின்றனர். எனவே பல லட்சம் ரூபாய் செலவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டி 5 மாதங்கள் கடந்தும் திறக்கப்படாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் புதிய அங்கன்வாடி மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.